யுத்தத்தின் நினைவுகளை மறக்க முடியாத போதிலும் எதிர்காலத்தை பலம் பெறச் செய்வதற்காக நம் மத்தியில் பலர் போராடி வருகின்றனர். அவ்வாறு வாழ்க்கையுடன் போராடும் ஒருவரை முல்லைத்தீவு முத்தியன்கட்டு பகுதியைச் சேர்ந்த முன்னாள் போராளியான தாமோதரம் பிள்ளை விக்னேஸ்வரன். சமூகத்தின் விடியலுக்காய் போராடிய பலரின் வாழ்வு இன்று போராட்டமாகியுள்ளது. பல்வேறு கனவுகளுடன் விடுதலை பெற்று வந்த பல முன்னாள் போராளிகளின் வாழ்வில் இன்னும் வசந்த காலம் மலரவில்லை. தாமோதரம் பிள்ளை விக்னேஸ்வரன் இறுதி யுத்தத்தில் இராணுவத்தினரிடம் சரணடைந்து புனர்வாழ்வு பெற்ற இவர் குடும்பத்துடன் ஒன்றிணைந்தார். ஒரு கண்ணின் பார்வையை முற்றாகவும் காலின் ஒரு பகுதியையும் இழந்துள்ள இந்த தந்தையின் இலக்கு தனது 4 பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான கல்வி தேவையை பூர்த்தி செய்வதாகும். எனினும் அந்த இலக்கை அடைய முடியாத வகையில் அவரின் எதிர்பார்ப்புக்கு பொருளாதார பிரச்சனை குந்தகமாக அமைந்துள்ளது. 2012ஆம் ஆண்டு 3ஆம் வகுப்பு எனக்கு எந்த ஒரு உதவி செய்ய முடியும், எந்த ஒரு உதவியும் எனக்கு தரவில்லை. புலம்பெயர் மக்களால் சில நிதிகள் சேர்க்கப்படுவதாக கேள்விப்பட்டும் ஊனமுற்றவர்களுக்கு கொடுப்பதாக சொல்லியும் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு அமைப்பும் எங்களுக்கு உதவி செய்ய இல்லை. இந்த கால் பாரங்கள் தூக்கி எந்த ஒரு வேலையும் செய்கிறார்கள். விடியலுக்காய் விரைந்த இந்த முன்னாள் போராளியின் வாழ்வு ஒன்றும் இருண்ட யுகமாகவே காணப்படுகிறது. இவ்வாறு வாழ்க்கையுடன் போராடும் பலரின் வாழ்விற்கு ஒளியேற்றப் போவது யார்?